ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம்? கேட்க நல்லா தான் இருக்கு மேடம். ஆனா நடக்குமா? எஸ். எல்லாமே ஸ்பீடா நடக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதுவும் பழனி மலையில இருக்கக்கூடிய ராஜ அலங்காரத்தோடு கூடிய முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன்னா செவ்வாய் ஆளுமை வாங்கி உட்கார்ந்திருக்கார். செவ்வாய்னாலே இஸ் ஈக்குவல் டூ முருகன் தான். முருகனை வழிபாடு செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன பார்ப்பீங்க? மேஷராசிக்காரங்க இந்த தடவ குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா குதிரை பார்ப்பீங்க. அதுவும் வெள்ள கலர் குதிரை, இல்ல சாம்பல் கலர் குதிரை பார்ப்பீங்க. எங்கேயாவது போம்போது உங்க கண்ல படும். நெறைய மேஷ ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் பார்ப்பீங்கன்றத தாண்டி நான் இப்போ ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பர எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதம் இந்த நம்பர நீங்க பயன்படுத்த, நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் தடை வருகிறது என்று நினைத்தால், அந்த தடை கூட தவிடுபடியாகும். மேஷ ராசிக்காரங்க இந்த தடவ 555512 55512 இந்த நம்பர பயன்படுத்துங்க. நான் எழுதியிருக்கேன். இந்த மாரி ஏதோ ஒரு இடத்துல உங்க கையில எழுதிக்கோங்க. உங்களுடைய இடது கையில் கீழ இந்த எண்ணை எழுதிக் கொண்டு உங்களுடைய பொது முயற்சியை நீங்கள் மேற்கொண்டீர்களேயானால், உங்களுடைய பணவரவில் இருந்த பிரச்சனைகள் தவிடுபடியாகும். மேக்ஸிமம் இந்த தடவ மேஷராசிக்காரங்க ரெட் கலர பயன்படுத்துங்க. அதே மாரி எல்லோ கலர் பயன்படுத்துங்க. இது 2மே உங்களுக்கு செம்மையான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு வசீகரத்தை கொண்டு வந்து கொடுக்கும்.